மீரா, இந்த இடத்துலதான் ஏதோ ஒரு வீடுன்னு சொன்னாங்க. ஆனா 4 வீடு இருக்கு. எந்த வீடுன்னே தெரியல மீரா. எனக்கு எல்லார் வீட்டையும் கதவு தட்டி பாப்போமா? எனக்கு தெரிஞ்சு எந்த வீடா இருக்கும்? அந்த பிங்க் கலர் வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடாக்கா சொல்றீங்க? ஆமா ஆமா, நான் அந்த வீடு தான் சொல்றேன். சரிக்கா, வா நம்ம கதவு தட்டி பார்க்கலாம். காலிங் பெல் எதுவும் இல்ல போல. சரி, கதவு தட்டி பார்க்கலாம். மேடம், மேடம், யாராவது வீட்ல இருக்கீங்களா மேடம்? மேடம், மேடம், என்னக்கா யாருமே கதவு திறக்க மாட்டாங்க? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டி. இருக்கா இருக்கா, நான் நல்லா வேகமா தட்டுறேன். மேடம், மேடம், கேக்குதுங்களா மேடம்? இருடி, யாரோ குரல் கொடுக்க சத்தம் கேக்குது. ஆமாக்கா ஆமாக்கா, என் காதுல விழுந்துருச்சு. யாரோ குரல் கொடுக்குற சத்தம் தான் கேக்குது. சரி சரி, இரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம், வருவாங்க. ஆ, யார் நீங்க? சொல்லுங்க மேடம், யார் நீங்க? மேடம், நீங்க தான் டியூஷன் எடுக்கிறீங்களா? ஆமா ஆமா, நான் தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். காலேஜ் லீவ், காலேஜுக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு சரி ஓகே பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படிங்களா? சரி சரி, என் பசங்களையும் கொஞ்சம் இந்த டியூஷன்ல சேர்த்துக்கிறீங்களா? உங்க பசங்களா? எத்தனாவது படிக்கிறாங்க? என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட். என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தவிர எல்கேஜி இப்பதான் மேடம் சேர்க்க போறேன். என்னது, சேர்க்க போறீங்களா? சரி சரி. காலையில கத்து தருவேன், அதை விட்டா ஈவினிங் டைம்ல கத்து தருவேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி, சேர் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க? நிறைய அமௌண்ட் கேட்பாங்களோ? எனக்கு தெரியலையேக்கா. சரிடி, எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி, இந்த வாட்டி நம்ம லீவ்ல பசங்களுக்கு போய் சேர்க்கறதே சரி. வீட்டுல தொல்லை தாங்க முடியல. ஆமாக்கா, தொல்லை தாங்க முடியலதான். சரிடி, இருடி, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க போல. ஆமாக்கா. சரிக்கா, ரொம்ப வேற வெயிலா இருக்கு, என்னதான் பண்றதுன்னே தெரியலக்கா. ஓ சாரி மேடம், கொஞ்சம் இருங்க. இங்கதான் சேர் போட்டுடலாமா? இங்கே சேர் போட்டுறேன் நானு. இங்க உட்காந்துக்கங்க மேடம். அது வந்து இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல திட்டுவாங்க நம்மள. அதனால நீங்க வந்து இங்க உட்காந்துக்கங்க. அடியே, நம்ம வீட்டு சந்திலதான் அங்க உட்கார கூட இங்க உட்கார கூடாதுன்னு சண்டை போடுவாங்க போல. பார்த்தா எல்லா இடத்துலயும் இதே பொழப்புதான் போல. ஆமாக்கா, யாருமே வழி விட மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டு சந்திலதான் சொல்லுவாங்க, ஏ இங்க உட்காராத, அங்க உட்காராத, ஏன் இடம் உன் இடம் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா அந்த மிஸ் கூட சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த மிஸ் கூட சொல்றாங்க. சரிவா, நாம அங்க போய் உட்காரலாம். ஏதோ வந்துட்டேன்க்கா, இருடி. நான் இங்க பஸ்ல கிரீன் கலர் சேர்லயே உட்காந்துக்கிறேன். என்னோட ஃபேவரட் வந்து கிரீன் தான். அக்கா, எனக்கு ஃபேவரட் இதுலதான் இருக்கு. ஆமா ஆமா, இரு இரு, நானும் இங்கேயே வந்து உட்காந்துடுறேன். சரி சரி. இப்ப சொல்லுங்க மேடம். என்ன, உங்க பசங்க எத்தனாவது படிக்கிறாங்க? எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு? மேடம், எங்களுக்கு எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சுட்டீங்க, நீங்களும் உட்காரலாம்ல, நீங்க மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? சரி சரி, உட்காருங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. உங்க பசங்க எத்தனாவது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேனே ஆல்ரெடி, எல்கேஜி, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? எந்த ஏரியா நீங்க? ஏங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம், ஒரு 4 தெரு தள்ளி. 4 தெரு தள்ளியா? நான் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும். நான் இங்கதான் இருக்கேன், ஆனா உங்களை பார்த்ததே கிடையாது. நாங்க வெளியிலயே வரமாட்டோம், நாங்க ரொம்ப டீசென்ட் தெரியுமா? ஓஹோ அப்படியா? ஆமா ஆமா, சரி சரி. சரிங்க மேடம், நான் வந்து காலையிலயும் வந்து டியூஷன் நடத்துறேன், ஈவினிங்கும் டியூஷன் நடத்துறேன். நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு பாப்பா கூப்பிட்டு வரீங்களா? கூப்பிட்டு வாங்க. நாளைக்கு வந்து சேர்த்து விட்டுறீங்களா? நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கு ஈவினிங்கே வந்து சேர்த்து விட்டுடுறோம். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் தலைவலி மிச்சமாகும். அக்கா கம்முனு, உங்க காதுல விழ போகுது. என்னது, தலைவலி மிச்சமாகுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்பனா உங்க பசங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்களா? இப்ப கூட உள்ள டியூஷன் நடந்துட்டு தான் இருக்கு, நான் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். டியூஷன் உள்ளே வச்சு நடத்துறீங்க, வெளியில வச்சு நடத்த மாட்டீங்களா? ஆமாங்க, வெயில் ஓவரா இருக்குல்ல, அதனால உள்ள வச்சு கொஞ்சம் ஈவினிங் டைம்ல வெயில வச்சு நடத்துவோம். ஓ அப்படிங்களா? அந்த பாருங்க, குழந்தைய கூட வந்துருச்சு பாருங்க. குட் ஈவினிங் மேடம். சரி சரி, குட் ஈவினிங்கா? சரி. என்னடி நூறு, இங்கதான் பண்றியா? ஆமா ஆமா, இங்கதான் ஆன்ட்டி, எங்க அம்மா டியூஷன்ல எடுத்து வந்து சேர்த்துட்டாங்க, அதனால இங்கதான் படிச்சுட்டு இருக்கேன் நான். சரிங்க ஆன்ட்டி, ரொம்ப நேரம் பேசினா மிஸ் திட்டுவாங்க, நான் வரேன். ஏய் பாத்தியாடி, ரொம்ப நேரம் பேசினா திட்டுவாங்களாம். போச்சு போச்சு, உன் பசங்க மாட்டினாங்க, என் பொண்ணு மாட்டுச்சு. இதுக்கப்புறம் நல்லா படிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஆமாக்கா, எவ்வளவு நம்ம காசு கட்டி ஃபீஸ் கட்டினாலும் 0 மார்க் தான் எடுத்துட்டு வரா. இதுக்கப்புறம் நல்லா படிப்பாதான் நினைக்கிறேன். சரிங்க. சரி, நீங்க பேசிட்டீங்கன்னா கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உள்ள பசங்க எல்லாம் போய் சொல்லி தரணும், அப்படி அப்படியே விட்டு வந்திருக்கேன். உங்க பசங்க பேரு என்ன சொன்னீங்க? என் பொண்ணு பேரு தனு, அனு. என் பொண்ணு பேரு அஞ்சலிமா. ஓ அஞ்சலியா? சரி ஓகே. அஞ்சலி, தனு, அனு நாளைக்கு கூட்டிட்டு வந்துருங்க, நான் கிளம்புறேன். ஓகேவா? சரிங்க, பார்த்து கிளம்புங்க.
என்ன ஃபீஸ்லாம் வாங்காம போற? ஓ ஆமால, சாரிங்க, ஃபீஸ் பத்தி சொல்லவே இல்லை. சாரி. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ஃபார் மந்த். ஓகேவா? 1500 அதிகமா இருக்குல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல. ரொம்ப அதிகமா இருக்குதேம்மா, என்ன பண்றது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிய. ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க. காலையில வந்தீங்கன்னா 1500, 2 டைம் அமிச்சிங்க அப்படின்னா 2500. உங்க இஷ்டம், நீங்க எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னது 2 வாட்டி அமிச்சா 2500? ஓஹோ, 500 ரூபாய் கழிக்கிறாங்க போல. ஆமாக்கா, 2 டைம் அனுப்புறதுனால 500 ரூபாய் கழிக்கிறாங்க போல. ஆமா ஆமா, சரி கொடுத்துறீங்களா? இருங்க இருங்க, மொபைல்ல ஜிபே பண்ணிட்டுமா? ஜிபேயா? சரி சரி பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க மேடம். இருங்க இருங்க, மொபைல் நம்பர் தானே, சொல்றேன். கலை, நான் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுறேன்டி. என் பொண்ணை நானு காலையில மதியானம் 2 வாட்டி அனுப்ப போறேன். சொல்லுங்கம்மா மேடம், சொல்லுங்க. 984040547345. ஓகே மேடம். 2500 அனுப்பிச்சிட்டேன் மேடம். வந்துருச்சா பாருங்க மேடம். வந்துருச்சு. ஓகே. நீங்க அனுப்புறீங்களா? அக்கா நீயே அனுப்பிச்சிட. சரி இருடி, உங்க வீட்டுல வந்து காசு வாங்கிக்கோ. அனுப்பிச்சிட்டேன் மேடம். நாங்க 2 பேரும் சேர்த்து 2500 அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பாருங்க செல்லுல. இருங்க பாக்குறேன். வந்துருச்சு மேடம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து கிராஃப்ட் கிளாஸ், அப்படி நிறைய டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்துறோம். உங்களுக்கு ஏதாவது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கலந்து விடுறதுக்கு? டான்ஸ் கிளாஸ், டியூஷன் கிளாஸ் எல்லாமே நடத்துறீங்களா? ஆமாண்டி, நான் கூட டான்ஸ் கிளாஸ்ல சேரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரிங்க மேடம், அப்பனா மொத்தமா வந்து நீங்க ஃபுல் பேக்கேஜா எடுத்தீங்க அப்படின்னா ஃபார் மந்த்துக்கு 5000 rupees வருது. 2500 எல்லாமே இன்க்ளூடா வந்துடும் மேடம். ஓ அப்படியா? அப்ப முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாம், இப்ப சொல்றீங்க டான்ஸ் கிளாஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5000 2500 அனுப்பிச்சு விட்டுறேன். மொத்தம் நான் 5000 அனுப்பிச்சு விட்டுருக்க பாருங்க. ஏண்டி மீரா, நீங்க சேர்த்து விட போறியா உன் பசங்களை? ஆமா என் பசங்களை சேர்க்கணும். ஆனா எனக்கு வந்து பார்த்தா 10,000 ஆகும் போறோம்லே பர் மந்த். 2 பசங்களையும் சேர்க்கணும் அப்படின்னா பெரியவளை மட்டும் அனுப்பிச்சு வை, சின்ன பசங்க எல்லாம் வேணாம். அவ கீழே விழுந்து வாருவா. ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்ன மேடம், நீங்க மட்டும்தான் காசு அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த மேடம் வராங்களா இல்லையா சொல்லுங்க. நான் போய் பேர் எழுதணும். இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் யோசிக்கிறது டைம் தர மாட்டீங்களா? இருக்கா, சரிக்கா. 2 பேரையும் சேர்த்து விட்டுருக்கா. வீட்டுல இருந்தா கொஞ்சம் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸ் வந்தா எல்லாத்தையும் ஏதோ கத்துப்பாங்கல்ல, அக்கா தங்கச்சி 2 பேருமே. ஆமா சரி இருடி, நானே காசு கொடுத்துடுறேன். வீட்டுல வந்து காசு கொடுத்துடு. இருமா, உங்களுக்கு திருப்பி ஒரு 10,000 அனுப்பிச்சு வச்சுட்டுமா? 10,000 இல்ல 5,000. சாரி, தப்பா சொல்றேன் பாரு நானே. 5,000 அனுப்பிச்சிட்டேன் பாரு. இருங்க பாக்குறேன். வந்துருச்சுங்க. சரிங்க, நாளைக்கு உங்க பசங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. நான் டியூஷன் அனுப்பிச்சிட்டு முடிஞ்சா நான் அன்னைக்கு வேற ஏதாவது கிராஃப்ட் சொல்லி வர பாக்குறேன், இல்ல டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அனுப்புறேன். சரிங்களா? சரிங்க, நான் வரேன். டைம் ஆகுது, பசங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கணும். என்னடி அந்த பாப்பா வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு? ஆமாக்கா வா, நாமளும் ரொம்ப நேரமே இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பசங்களுக்கு வர எதுவுமே சாப்பிடல, இன்னும் வீட்டுல போய் ஏதாவது சமைச்சு தரலாம். ஆமா வாடி, நம்ம போலாம். ஏண்டி வந்த மாதிரி வந்து 1500 ரூபான்னு வந்தேன்டி நான். பாருடி, 10,000 ரூபாயில கூட்டு வந்து விட்டுடுச்சு. அக்கா உனக்காவது 10,000 ரூபான்னு சொல்றேன், எனக்கு தானே 10,000 ரூபாய். நீ வெறும் 5,000 ரூபாய் தானே கட்டியிருக்க? ஆமாண்டி, நீ 5,000 ரூபாய் தான் நான் கட்டியிருக்கேன், நீ தான் 10,000 ரூபாய் கட்டியிருக்க மொத்தமா. போச்சா? உங்க வீட்டுக்காரர் வந்தா என்ன சொல்ல? எனக்கே தெரியலக்கா, அவர் வந்தா என்ன சொல்ல போறாருன்னு. நான் தான் திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். சரி விடு, நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நம்ம கிட்ட இல்லாதா அடுத்த மாசம் எதுலயாவது போட்டுருவோம் பில்ல. வா சீக்கிரம் வா, வெளியே போலாம். ஓடி சீக்கிரம் டைம் ஆகுது பாரு. அக்கா அந்த சேர்லாம் எடுத்து வைக்கவே போச்சு அந்த பொண்ணு, எல்லாம் எடுத்து வச்சுக்கோ ஆடி. சரிக்கா, அதை வந்துடுறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வர போய் பாக்கணும். வெளியில வேற நிறைய பசங்க. அக்கா ஒரு நிமிஷம் இரு, கீதா கிட்ட நான் கேட்டுட்டு வரட்டுமா? உங்க பசங்க நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கீதா எல்லாம் ஒண்ணும் வேணாம், நம்மள பாத்துட்டு அவளே டியூஷனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவா. வா. சரிக்கா, வரேன். அக்கா இரு, அந்த வீடு தாண்டி போவாது. எதுக்கு இந்த வீடு தாண்டி போவேன்னு சொல்ற? அக்கா இருக்கா, இதுதானே நூர்ஜஹான் வீடு. இருங்க, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு போலாம். நூறம்மா கொஞ்சம் வெளியில வாங்கலேன். என்னடி எதுக்கு நீ பேசுற? அவளை நம்ம அங்கதான் டியூஷன்ல பார்த்தோம், மிஸ் நல்லா சொல்லி தருவாங்களா இல்லையான்னு கேட்டு போலாங்க்கா. ஆமா காசு கட்டுனதுக்கு அப்புறம் போய் யாராவது கேட்பாங்களாக்கா? ஒரு 2 நிமிஷம் இருக்கா? நூர்ஜஹான் அம்மா கொஞ்சம் வெளியில வாங்கல. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. என்னடி இந்த பொம்பளை வரவே மாட்டுது? அக்கா நீ வேற கம்முனுற, உன் காதுல எங்கேயே விழுந்துற போகுது.
யாரு ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்குது? வாங்க வாங்க, தனுவம்மா தானே நீங்க? எனக்கு தெரியுமே. தனுவம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவங்க யாரு? இவங்களா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கால அஞ்சலி. ஆமா அஞ்சலி தெரியுமே, எங்க வீட்டுக்குலாம் வருவாளே, அவங்க அம்மா தான். ஓ அப்படியா? இவங்க பேரு மாலா. மாலாவா? ஓகே. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்க பொண்ணுக்கு தெரியும், ஆனா உங்களை எனக்கு தெரியாது, சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். வரீங்களே, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? வெயில்ல நாங்க எவ்வளவு வெயில்ல வந்துட்டு இருக்கோம், சொம்பு கூட தண்ணி எடுக்காம வரீங்க நீங்க. அக்கா கம்முனே இருக்க மாட்டியா? ஏங்க எனக்கு நீங்கன்னு எப்படிங்க தெரியும்? வந்த உடனே சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க, அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஆமா ஆமா, அது எனக்கும் தெரியும், சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாதுன்னு. சரி விடுங்க, சொல்லுங்க தானம்மா, என்ன சொல்லி விஷயமா வந்திருக்கீங்க? ஆமாங்க, நீங்க வந்து இந்த டியூஷன்ல சேர்த்திருக்கீங்கல்ல, அதை பத்தி விசாரிச்சுட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். டியூஷனா? ஆமா, பக்கத்து வீட்டு ஒரு 2 பேர் தள்ளியர்கிட்ட போறாளே, அங்கேயா? ஆமாங்க. ஆமாமா, அங்க நல்லாதான் சொல்லி தருவாங்க, ஆனா ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் நல்லாதான் சொல்லி தருவாங்க. பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 1500 வாங்கினாங்க. காலையில மட்டும்தான் நான் அனுப்புவேன், அதனால. காலையில மட்டுமா? அப்ப இப்ப மதியானம் போறா? ஆமாமா, காலையில போல, அதனால மதியானமா போறா. ஓ அப்படியா? மொத்தமா கேட்கறது பட்டா 5000 சொன்னாங்க. மொத்தம்னா எனக்கு புரியலையே, மொத்தம்னா எப்படிமா? மொத்தம்னா டான்ஸ் கிளாஸ், கிராஃப்ட் கிளாஸ், அது இதுன்னு மொத்தம் நடத்துவாங்களாம். ஆனா 5000 ரூபாய் கொடுக்கணுமா ஒரு ஆளுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க கிட்ட சொல்லலையா? ஆமாமா, என்கிட்ட கூட சொன்னாங்க 5000 ரூபாவா. அக்கா உங்ககிட்ட சொல்லல, நாங்க 2 பேருமே கட்டிட்டு வந்துட்டோமே. என்னது 5000 ரூபாவா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அவ காலையில மட்டும் தான் போவா. இரு, நான் அப்ப அந்த பொம்பளை கிட்ட கேட்டுட்டு வரேன், அந்த மேடம் கிட்ட. நான் வரேன். அக்கா இருக்கா, அதுக்குள்ள கிளம்புற. இருடி, நான் போய் கேட்டு வரேன். வீட்டுல சும்மா தான் இருக்கா, அவளே நான் அனுப்பிச்சு விட்டுருவேன்ல, அதனாலதான். இரு, நான் வந்துடுறேன். அக்கா நான் கிளம்புறேக்கா. சரி கிளம்புறியா? சரி போ போ, நான் அப்புறமா வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன். நான் வரேன்னே. டி சும்மா இருந்தவள நீ தான் காசு கட்ட சொல்லி கிளப்பி விட்டியா? விடுக்கா, பசங்க கூட கம்பெனிக்கு போய் ஏதாவது பண்ணட்டும், அங்க போய் சண்டை போட்டுன்னு கிடக்கட்டும். 5000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, நல்லா வைக்க மேய்க்கிட்டோம். நம்ம மட்டும் பாவமா வீட்டுல வச்சு கிடக்கோம்ல, அதனால என்னடி இப்படி சொல்ற? விடு அக்கா, உடுக்கா பாத்துக்கலாம், பசங்க தானே. அப்புறம் அடிச்சுப்பாங்க, அப்புறம் கூடிப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எப்படியோ எல்லாம் மொத்தமா போய் கத்துக்கனா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்றவங்க சுபா, ராகவி, பாவனா அண்ட் தனுஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.